உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நாட்டு நலனை வச்சு விசாரிக்க போது அந்த நாட்டோட ராஜசபையில எந்த ஒரு வேலையும் கிடையாது, மக்கள் ஆர்ப்பாட்டம் கிடையாது. அதனால உன்னை இந்த நாளிலே ஒரு கணவன் மனிதனாக இருந்தே உண்டானா சில வார்த்தைகள் உரையாட வேண்டும். அதற்காக உன்னை எங்க போக வேண்டிய இருவர் தெரியுமா? அது பஞ்சாயத்துக்கு போக வேண்டும். ஒரு கணவன் மனைவி உண்டானா இந்த இரவன் யாரோ அந்த இரவன் யாரத்தை சென்று கணவன் மனைவி பஞ்சாணிக்கு போக வேண்டும். அந்த பஞ்சாணி அலங்கரிக்க வேண்டும். அந்த பஞ்சாணி மெத்த மீதிலே கணவன் மனைவி வந்து கொண்டு நல்லதுக்கு எல்லாம் பேசணும். எப்படின்னா எப்படி மக்களுக்கு பகல்ல எத்தனையோ வேலைலாம் இருக்கு. எப்படியா பகல்ல எத்தனையோ வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் ஓடி ஆடி செய்து விட்டு ஒரு கணவன் மனைவியாகப்பட்டவர்கள் இரவு நேரத்தில் சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்குறாங்க. பத்தியா 11 மணி அல்லது 12 மணி நேரம். இந்த 11-12 மணி நேரத்துக்குள்ள அந்த கணவன் மனைவியாகப்பட்டவர் உள்ளத்தில் இருக்கக்கூடியது சந்தோஷமான வார்த்தைகள். எப்படியா அங்கத்தில் இருக்க சந்தோஷமான வார்த்தைகள் கணவன் மனைவியும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரம். அதனால பஞ்சாணிக்கு போக வேண்டும், சில வார்த்தைகள் உரையாட வேண்டும். அப்படியா? ஆமா, பஞ்சாணிக்கு போறான்ற பஞ்சாயத்து சொன்ன உடனே மாமா எனக்கு எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? அங்க கீழே ஆனங்களே 2 நாளைக்கு முன்ன அந்த மாதிரி பஞ்சாயத்து கூடாது. நீங்க வேற மாதிரி இருக்கு. ஆமா, எப்படி பஞ்சாயத்து தெரியுமா? பஞ்சாயத்து சொன்ன உடனே
யாரு கூட்டாளி வாங்கி இல்ல யாரு கூட்டாளி வீட்டுல வாங்கி குடிக்கிறதேவா என்ன பழக்கம் வளர்க்குது ஏமா ஒரு பொம்பளை நீ தான் கொடுத்த பொம்பளை இருக்கிறா அவளை கேட்டு குடிக்கலாம் இல்ல வேற ஏதாவது அதுல வச்சு குடிக்கலாம்னு வச்சுக்கோ எனக்கு இது என்ன ஆகுறது அங்க வச்சு மூடி கேள ஊத்தி மூடி காதல் ஆசை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஓடி ஓடி வந்து தட்டி தழுவி பிடிக்கிறாய். தமிழரசு வெளியே வாங்க. சரி புடிச்சா அடிக்கலாம். என்னடா அவரு இல்ல வாங்க நல்லா தான் இந்த அடிக்காடி மகாராஜா நான் அடிப்பேன் நான் அடிப்பேன் யாரா கேக்குறா மகாராஜா கூட்டுக்கார எதனா அடிக்கிறேன் ஆமாடா இன்னும் ஒரு அடி மட்டும் அடிச்சு பாருங்க கையில ஒரு குத்து போய் பார்க்கலாம் சரியான குத்தாப்பா மகாராஜா குத்திட்டு தானே ஆமாடா காலில் ஒரு உதவி அவன் மகாராஜா கிட்ட மகாராஜா ஆளு கொஞ்சம் மட்டக்கடி வந்தாலியா ஆனா இந்த உதர் ராமகிருஷ்ண வாஜர் வரைக்கும் மிஞ்சி போடுறேன் நான் சொல்றேன் வாஜர் அப்படி வாங்க டேய் யாரறாமா என்ன வருது இப்ப எட்டு வச்சிட்டியா இப்ப இன்னொரு அடி அடிக்கிற மாதிரி ஏய் மகாராஜா கிட்ட அடிங்க மகாராஜா அடிங்க மகாராஜா அடிச்சா என்ன பண்ணுவா இப்ப நீ நான் தாலி கட்டனா தாலி கட்டனாரு இப்ப இவெல்லாம் கூட்டுக்காரி தானே நீ போடாதா கூட்டுக்காரி அடிச்சு எதுக்குடா சொல்லி ஓட்டா பாப்படி அதான் சொல்றேன் படிச்சு சொல்றேன் நாமளுக்கு ஏறதே இல்ல சொல்லுவார் பேச்சு கேட்காத வாப்பார் மூத்தத்தை குடிக்காது பின்ன அவன் சொல்றா நீ ஒரு கேவலம் அந்த பையன் மொட்டாடி அடிக்க முடியாது கேவலம் பேசுறான் பொண்டாடி முன்னாடி அடிக்க முடியாது அடிச்சுதான்
அவன் சொல்ற மாதிரி நீ கேட்ப ஏன் அவன் சொல்ற மாதிரி கேட்பியா அவன் சொல்றது எல்லாம் கேட்பனா இப்படியே இப்படி அவன் சொல்ற அவன் அடி அடிடா நீ அடி உனக்கு அறிவிக்கிறாரு எனக்கு அடி அடில உனக்கு அறிவிக்குதா இல்ல பாரு அங்க கேட்கறது போடுறான் நான் போட்டா சொல்லுடா சொல்லு கேளு சொன்னியா அப்படியே சொன்னியா நான் மாதிரி சொல்லுங்க அந்த மகாராஜா இல்லங்க இல்ல ஒரு காரணங்க மகாராஜா ஒரு காரணம் என்னங்க சொல்லுங்க ஏற்கனவே உங்க பொம்பளை ராதாகிருஷ்ணன் கிட்ட ஏதோ வாங்கி சாப்பிட்டு வந்துருக்குது டைப் பண்றாரு ஏமா வாங்கி தானே நீ போக வேண்டியது இவன் சொல்லிட்டான் வாங்கி தின்ன கூலி வாடின்னு கூப்பிடுறாரு இங்க பாரு நான் அப்பேற்பட்டவளா இத்தனை வருஷமா சாமி உங்ககிட்ட குப்பை கொட்டேன் ஒரு குழந்தை குட்டி பெத்துக்கல யாருக்காக உனக்காக என் தங்கச்சிக்காக தங்கச்சிக்காக உனக்காக என்னத்துக்கு அது வேற நம்மளுது வேற நானும் வேற அது வேற நீங்க வேற நினைச்சு பார்க்கல தாய் தந்தை இல்லாத பிள்ளை தாய் தந்தை இல்லாத பிள்ளைக்கு தாய் தந்தை இல்லை என்று குறையே தெரியக்கூடாதுன்னு சொல்லி இருவரை அந்த பிள்ளையை பெற்று கொஞ்சம் வளர்த்த வந்தோம் அப்படி வளர்த்த வரக்கூடிய நேரத்தில் வயசுக்கு வந்த பிள்ளையாகப்பட்டது அரண்மனை இருக்கிறது அரண்மனை பிள்ளையை வைத்துக் கொண்டு நம்ம 2 பேரும் அப்ப சிக்கனெல்லாம் காசு வாங்கி பாரு அண்ணன் தங்கச்சி கூடவே அப்படி அசிங்கமா பேசாத யாரு கேட்டா உனக்கு ஒரு தங்கச்சிக்கிறா இது உங்க ஊரு தெரிஞ்சு பேசு இது உங்க ஊரு எங்க ஊரு நான் மலவூர்ல வந்து ஆம்பளை மலவூர்ல வந்து என்ன கேட்டீங்க இங்க கேர வரவங்க எனக்கு தெரியுமா தாய் வீட்டு தெரியுமா பாரு 1000 ஆம்பளை முடி போடாடியும் தாய் வீட்டு உறவு சாக வரைக்கும் போகாது நாளைக்கு எங்க அண்ணன் கூட தான் தேவி இப்படி கணவன் மனைவி இருவரே பஞ்சனிலே சந்தோஷமாக இருந்தே உண்டானா அந்த வயசுக்கு வந்து பிள்ளையாகப்பட்டது ரெண்டு அடிக்கு 600 வருது ஏய் புருஷன் முன்னாடிக்குள்ள என்ன கணக்கு இப்ப எடுத்து வந்தாயனா உடுக்கு வந்தாயனா ஒரு வீட்டுல இருக்கிறவங்க நாம அப்படி 2 பேருக்கு அது ஒண்ணு இல்லையா அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் காசா காசு போடுறேன் என்ன வைக்கிறாங்க அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் காசா மகாராஜா காசு கொடுக்குறாங்க அடிக்கிறவங்க கொடுக்குறாங்க அடி வாங்குறவங்க நானும் உங்க வீட்டுக்காரி அடிச்சு பாக்கிட்டேன் அப்படி சாமி மகாராஜா என்ன ஆட்டத்துக்கு வேணான்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ணி போறா அதனால அவ போடா போயிட்டு போறா இப்ப வந்து உனக்கு கல்யாணம் மாதிரி பொண்ணு வை வேற பொண்ணு பாக்குறா நீ வாடா வாங்க மகாராஜா நல்ல போல பாரு ஏய் நீ போடா கப்புனு மகாராஜா ஐயோ நீ என்ன நீ மறுத்து நீ
அப்படிதான் தேவி அந்த வயசுக்கு வந்த பிள்ளையாகப்பட்டதை வீட்டிலே வைத்துக் கொண்டு நம்ம சில வார்த்தைகள் பேசவே உண்டானா அந்த பிள்ளை காதல் கேட்டா அந்த பிள்ளை மனசு ரொம்ப கஷ்டப்படும். காரணம் ஏன்னு கேட்டியா, வயசுக்கு வந்த பிள்ளைங்களை வீட்டுல வச்சுக்கின்னு ஒரு கணவன் மனைவி தவறான வார்த்தையை பேசக்கூடாது. எப்படியா தவறான வார்த்தை பேசக்கூடாது. அந்த பிள்ளைங்களுக்கு முன்னால அன்பா ஆம்பளை மொட்டாட்டி கொஞ்சம் கூடாது. ஏன்னா அது பார்த்துச்சுன்னு வச்சுக்க பிள்ளைங்க ஏதோ ஒரு நேரத்துல பிள்ளை இல்லைன்னு சொல்லி கொஞ்சம்னு வச்சுக்க அப்புறம் சீக்கிரம் வந்துருங்க. பார்த்தாங்களா அந்த பிள்ளைங்க திசை மாறி போயிடும். எப்படியா மனுஷன் மாறி போயிடும். அதனால தான் இப்ப பொட்ட பிள்ளைங்க நிறைய வந்து மனுஷன் மாறி போறது. சரியா? அதை போல தேவி கணவன் மனைவி இருவரும் கொஞ்சம் விளையாடி கொண்டு இருந்தா என் தங்கை யாரும் நற்கூட சேகரி ஆகப்பட்டவா வயசுக்கு வந்து பருவத்துக்கு வந்து நீண்ட நாட்கள் ஆகிறது. உன் தாய் விட்டு வழியில் என் பின் கேட்க யாரும் வந்தது கிடையாது. எனக்கு உறவு முறை என்று சொல்லி பதில் யாருக்கும் கிடையாது. இதனால் வரைய தனியே பெண் கேட்டு யாரும் வந்தது கிடையாது. அந்த பிள்ளை மனதாகப்பட்டது பாதிக்கும் என்று சொல்லி நம்ம இருவரும் இப்படி இருக்க கூடாது. அதான் சரி அப்படி பார்த்தா இன்னைக்கு நேரம் காலையில் நேரம் விடிய காலம். இந்த விடிய காலம் யாரே பாக்குற போது ஒண்டி காக்கா வந்து கூவுகிறது. அரண்மனைக்கு முன்பதாக ஒண்டி காக்கா கூவுகிறது. அது ஒண்டி காக்கா ஒரபடி வருவன்று ஐதேகம். அப்படியா? கூட்டமா கத்தனா இளவு சேர்த்துன்னு சொல்லுவாங்க. ஒண்டி காக்கா வீட்டுக்கு முன்னால் வந்து கத்தனா உரமுறை வரும்னு சொல்லுவாங்க. அதை போலவோ இன்றைய நாளில பாக்குற போது ஒண்டி காக்கா கத்தி இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அரண்மனை இருக்கலாம். யாராவது வருவா பாக்கலவா?